கனவுல வந்து உங்களுக்கு பாம்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பாம்பு தெரியுது. ஒரு பாம்பு வர்ற மாரி கனவு காண்றீங்க. கண்டிப்பா பயப்படுவீங்க. பாம்ப பார்த்தா எல்லாரும் பயப்படுவீங்க. அப்போ நீங்க கனவுல பாம்பு வந்ததுன்னா, நீங்க ஒரு ஆபத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த நேரத்துல ஆபத்துல இருக்கீங்க. எப்போ உங்களுக்கு அந்த பாம்பு கனவு வந்ததோ, அந்த நேரத்தில் நீங்கள் ஆபத்தில் இருக்கிறீர்கள். உங்களை அச்சுறுத்துவதற்காகத்தான் அப்படிப்பட்ட ஒரு கனவே உங்களுக்கு வருது. என்ன ஆபத்துல இருப்பேன்? நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன ஆபத்து எனக்கு? நீங்க தூங்குகிற முறையில் ஆபத்து. ஏதாவது தலையில கை வச்சு படுத்திருப்பீங்க. ரத்த ஓட்டம் போகாம இருக்கும். இந்த மாரி அல்லது ரொம்ப உங்களுக்குள்ளேயே உங்களே நீங்க சிரமப்படுத்திக்கிட்டு தூங்கிட்டு இருப்பீங்க. அந்த நீங்க தூங்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ தலையில கை வச்சு படுக்கும்போது ரத்த ஓட்டம் போகாது. அ அ இந்த அப்புறம் இந்த மாரி அல்லது வந்து உங்களுக்கு வந்து அ உடம்பு சூடா இருக்கும். தண்ணி தாகம் நீங்க தண்ணி குடிக்காம இருப்பீங்க. உங்கள எழுப்புறதுக்காக தான் அப்படி ஒரு கனவே வருது. அ அந்த மாரி ஒரு அசௌகரியமா நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க. அசௌகரியமா படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க. உங்க உடம்புக்கு அது சௌகரியமா இருக்காது. உங்க உடம்புக்கு அது கஷ்டமா இருக்கும். நீங்க படுத்திருக்கிற பொசிஷன் இருக்குல்ல, அது உங்க உடம்புக்கு கஷ்டமா இருக்கும். அதான் சொன்னேன்ல தலையில கை வச்சு படுக்கிறது, அல்லது வந்து ஓ காலுக்கு மேல நீங்க ஏதோ ஒரு கால போட்டு வைக்கிறீங்க, அல்லது உங்க தலைக்கு இப்படி ஏதோ ஒண்ணு ரத்த ஓட்டம் போகாம, உங்க உடம்புல ஒரு சிரமத்த அனுபவிக்கிறீங்க, தூங்கும்போது. ஆனா நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியாம இருக்கும். உங்கள எழுப்புறதுக்காக தான், அந்த நேரத்தில உங்களுக்கு ஒரு பாம்பு உங்களை அச்சுறுத்துவதற்காக, அதுபோல பாம்பு கனவு வருகிறது. பாம்பு உங்கள் கனவில் ஏன் பாம்புகள் வந்தது? உங்களை அச்சுறுத்துவதற்காகத்தான். எழுப்புவதற்காக. இந்த பாரு நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கிற. நீ கழுத்தில தலைக்கு கை வச்சு படுத்து தூங்குன. இப்ப கையில ரத்த ஓட்டம் போமாட்டேங்குது. நீ பாட்டுக்கு அசந்து தூங்கிட்டு இருக்கிறியே! அப்படின்னு சொல்லி உன்னை எழுப்புறதுக்காக தான் அந்த கெட்ட கனவு என்பது வருகிறது. அந்த பாம்பு வரலாம். அல்லது வேற எந்த கனவும் வரலாம். பாம்பு தான் வரணுங்கிறது இல்ல. வேற எந்த கனவு வேணா ஆனா பாம்ப பார்த்தா நம்ம பயப்படுவோம். அந்த கனவு மூலமாக நாம் அச்சுறுத்தப்படுகிறோம், எழுப்பப்படுகிறோம். ஒரு ஆபத்தை உங்களுக்கு உணர்த்துகிறது. உங்கள் உடலில் அந்த நேரத்தில் நீங்கள் ஆபத்தில் இருக்கிறீர்கள். அந்த நேரத்தில அதாவது நீங்க வந்து உடம்பு சூடாயிடுச்சு, தண்ணி குடிக்க வேண்டிய தேவை இருக்கும். அப்போ ஒரு கெட்ட கனவு வந்து உங்கள எழுப்பும். ஒரு கெட்ட கனவு வருமா? கெட்ட கனவு வந்துச்சுனாலே நம்ம எழுந்துருவோம். அது பாம்பா இருக்கலாம், வேற எந்த ஒரு கனவா இருக்கலாம், உங்கள யாராவது தொரத்துற மாரி இருக்கலாம், அடிக்க வர்ற மாரி இருக்கலாம். அப்போ உங்களுக்கு தூக்கம் கலைஞ்சிரும். உங்கள எழுப்புறதுக்காக தான். அப்போ நீங்க இது ஏன் வருது? அப்படின்னு நீங்க உடனே கண்டுபிடிக்கணும். ஒரு தண்ணி குடிக்க வேண்டியது. தண்ணி குடிச்சு படுத்தா சரியாயிடும். அந்த பிரச்சனை சரியாயிடும். அதுக்காக தான் தண்ணி குடிக்க வைப்பதற்காக தான். உங்க உடம்புக்கு இப்ப தண்ணீர் தேவை. அதை குடிக்க வைப்பதற்காக தான் உங்களை வந்து கெட்ட கனவுகள் மூலமாக நீங்கள் எழுப்பப்பட்டீர்கள். அதுபோல ஒரு பாம்பு வருது அப்படின்னா, அந்த நேரத்தில என்ன பிரச்சனைய நாம சந்திச்சோம்? நமக்கு இப்ப என்ன பிரச்சனை? அந்த நேரத்தில் நமக்கு இப்ப என்ன பிரச்சனை? இப்ப நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கெட்ட கனவுகள் அதிகமா வரும். கெட்ட எண்ணங்கள் கூட அதிகமா வரும். கெ கெட்ட நினைவுகள், கெட்ட யோசனைகள், கெட்ட கற்பனைகள் எல்லாமே அதிகமா வரும் நோயாளிகளுக்கு. ஏன்னா, அவங்க உடம்பு ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு இதய நோய் இருக்குது. எப்போ வேணாலும் ஹார்ட் அட்டாக் வரலாம். அவங்களுக்கெல்லாம் கெட்ட கனவுகள் அதிகமா வந்துட்டுருக்கும். கெட்ட கனவு எப்பல்லாம் கெட்ட கனவு வருதோ, அப்போ உங்க உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை அதிகமா இருக்கு. எப்பல்லாம் உங்களுக்கு கெட்ட சிந்தனைகள் வருது, எப்பல்லாம் உங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் வருது, நீங்க முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது எப்பல்லாம் உங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் வருதோ, அப்பல்லாம் நீங்க அந்த நேரத்தில நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கீங்க. அப்போ உங்க உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. உங்க உடம்பு செயல்படுவதில் ஏதோ சிரமத்தை அனுபவிக்கிறது. உங்கள் உடம்பு ஏதோ அசௌகரியத்தை அனுபவிக்கிறது. சௌகரியமாக அது உணரவில்லை. கடினமாக இருக்கிறது. உங்கள் உடல் இயங்குவதற்கு கடினமாக இருக்கிறது. ஆதலால் தான் அந்த நேரத்தில் உங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் வருகிறது. அதனால மனச கவனிக்கணும். மனச கவனிச்சா, கெட்ட எண்ணங்கள் எப்பல்லாம் வருது? கெட்ட சிந்தனைகள் எப்பல்லாம் வருது? அதுமாரி தூங்கும்போது கெட்ட கனவுகள் வந்தா, அந்த நேரத்தில நீங்க ஆபத்தில இருக்கீங்க. அந்த உடம்பு ஆபத்தில இருக்கு. அதத்தான் உணர்த்துது அது. அதனால வந்து பாம்பு வந்துச்சு. இதுக்கு என்ன சகுனம்? போய் ஜோசியம்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க நெறைய பேர். கெட்ட கனவு வந்துச்சு எனக்கு அது. ஒருத்தர் இறந்து போற மாரி கனவு வந்துச்சு. அந்த நேரத்தில உங்கள வந்து அச்சுறுத்துவதற்காக தான். அந்த நேரத்தில உங்க உடம்புல நீங்க அசௌகரியத்த அனுபவிக்கிறீங்க, சிரமத்த அனுபவிக்கிறீங்க. அத புரிய வைக்கிறதுக்காக தான். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? உங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிட்டா கெட்ட கனவுகளே வராது. கெட்ட கனவுகள் இல்லாம அதிகமா கெட்ட கனவு வருதுங்க. தூங்கவே முடியல. நிம்மதியா தூங்க முடியல. நிம்மதியா தூங்க முடியாது. கெட்ட கனவுகள் அதிகமா சில பேர் கெட்ட எண்ணங்கள் வந்துச்சுனாலும், நீங்க நிம்மதியா வாழ முடியாது. தூக்கத்தில கெட்ட எண்ணங்கள் விழிச்சிருக்கும்போது, நம்ம பகல்ல வேலை செய்யும்போது, நம்ம வாழும்போது, நெறைய கெட்ட எண்ணங்கள் வருது, சிந்தனைகள் வருதுன்னா, நம்மளால நிம்மதியா வாழ முடியாது. அமைதியா வாழ முடியாது. பழி உணர்ச்சி அதிகமா இருக்கு. அதேபோல தூங்கும்போதும் கெட்ட கனவுகள் வந்தா நிம்மதியா தூங்க முடியாது. தூங்கவே முடியாது.
அதனால் மனசில் அமைதியான எண்ணங்கள், அமைதியான கனவுகள் இதெல்லாம் வரணும் கண்டிப்பா. அது வரலன்னா, கெட்ட கனவுகள் வருதுன்னா, உங்க உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உங்க உடம்புல பிரச்சனை இருக்கு. அதுதான் கெட்ட கனவுகள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. இப்ப நீங்க ஏதாவது ஒரு யார்ட்டயாவது சண்டை போட்டிருப்பீங்க. அப்போ அவங்க ஏதாவது ஒண்ணு ஒரு வழி பண்ணிடுறேன் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அத நினச்சுக்கிட்டே அப்போ உங்க உடம்புக்கும் ஏதோ ஆபத்து இருக்கு. அப்போ ஏதாவது கெட்ட கனவு வரும் உங்களுக்கு. அடிக்கடி கெட்ட கனவு வரும். பகல்ல கூட நிறைய கெட்ட எண்ணங்கள் வரும். கெட்ட சிந்தனைகள் வரும். அவங்கள வந்து அடிக்கிற மாரி, உங்கள வந்து காலி பண்ற மாரி, "உன்ன நான் போட்டு தள்ளிடுறேன் பாருப்பா, உன்ன வந்து நான் கொலை பண்ணிடுறேன்" அப்படின்னு ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களால நிம்மதியா தூங்க முடியாது. கெட்ட கனவுகள் வரும். ஏன்னா உங்க உடம்புக்கு ஒரு ஆபத்து இருக்கு. உங்க உடம்புக்குள்ள ஒரு ஆபத்து. அது நீங்க தூங்கும்போது கைய மடக்கிட்டு தலைக்கு வச்சு தூங்குவீங்க. ரத்த ஓட்டம் போகாது. அல்லது சிறுநீர் கழிக்க வேண்டிய அவசியம் வரும். நீங்க பாட்டுக்கு நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. அப்போ சிறுநீர் கழிப்பதற்கு அந்த அடி வயித்துல மூத்திர பையில மூத்திரம் நிறைஞ்சு முட்டிக்கிட்டு வரும். ஆனா, நீங்க உங்கள எழுப்புறதுக்காக கெட்ட கனவுகள் வரும். "போய் ஒண்ணுக்கு இருந்துட்டு படு. வலி தாங்க முடியல. நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கிற." அப்படின்னு எழுப்புறதுக்காக உங்களுக்கு கெட்ட கனவு வரும். இது உடம்புக்குள்ள நடக்கிறது. ஒரு உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு நிகழ்வு. உடம்பு ஹீட் ஆயிடுச்சு. தண்ணி குடிச்சிட்டு படு. அப்படின்னு உங்களுக்கு கெட்ட கனவுகள் மூலமா உங்கள எழுப்பிட்டு, அதன் பிறகு நீங்க தண்ணி குடிச்சிட்டு படுத்தீங்கன்னா, கெட்ட கனவுகள் வராது. இது வந்து உங்க உடம்புக்குள்ள நடக்கிற சிரமம். அதுபோல நீங்க வெளியில வந்து ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரப்போது. வெளியில வந்து ஏதாவது ஒரு ஆபத்து. யார்கிட்டயாவது சண்டை போட்டுருக்கீங்க. அவங்க உங்கள வந்து ஒரு வழி பண்ணிருவேன். இருடா பார்க்குறேன். உன்ன நான் கொல்லாம விட மாட்டேன். அப்படின்னு ஏதாவது சொல்றாங்க. அந்த பயத்திலே படுப்பீங்க அப்படிங்கும்போது, அதுவும் உங்க உடம்புக்கு ஏற்படுகிற ஆபத்து தான். அப்போ உங்களுக்கு தூக்கத்தின் போது கெட்ட கனவுகள் வரும். கெட்ட கனவுகள் வரும். அதுபோல உங்களுக்கு நெருங்கிய சொந்தக்காரங்க, குடும்பத்தினர் உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அப்போ அவங்க உங்கள விட்டு போயிடுவாங்க. நம்மள விட்டு போயிடுவாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு கெட்ட கனவுகள் வரும். ஏன்னா, அதுவும் உங்க உடம்புக்கு ஏற்படுற ஒரு பாதிப்பு தான். நீங்க அவங்களுடைய துணைய இழந்துட்டீங்க. உங்க குடும்ப உறுப்பினரா இருப்பாங்க. கணவனோ, மனைவியோ அவங்களுக்கு உடம்பு சரியில்ல, இறந்துருவாங்களோ அப்படிங்கிற பயம். அப்ப அவங்க இல்லன்னா நம்ம என்ன பண்றது? ஒரு கணவன் உடம்பு சரியில்லாம இருப்பான். அப்போ மனைவிக்கு கெட்ட கனவு வரும். ஏன்னா, கணவன் உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டான்னா, அப்போ இந்த மனைவிக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு சோர்வா இருக்கும். அப்புறம் வாழ்நாள் முழுதும் சோர்வா இருக்க வேண்டியிருக்கும். சப்போஸ் இன்னொரு கல்யாணம் பண்ணா, அதுலேருந்து மீளலாம். அதெல்லாம் மீள வாய்ப்பில்ல. இன்னொரு கல்யாணத்துக்குலாம் வாய்ப்பில்ல அப்படிங்கும்போது, அப்போ பெரிய துயரத்தை சந்திக்க வேண்டிய பிள்ளைகள்லாம் இருப்பாங்க. அப்பாவ இழந்துருவாங்க. அதெல்லாம் நினச்சு இவங்க உடம்புக்கு ஒரு பிரச்சனை வருது. சோர்வா இருப்பாங்க, துயரமா இருப்பாங்க, வாழ்க்கை மகிழ்ச்சியா இல்லாம போயிடும். அப்ப அதனால அது ஒரு அச்சுறுத்தல். அதனாலயே கெட்ட கனவுகள் வரும். அதனால கெட்ட கனவுகள் ஏன் வருது? அது வருவதற்கான பல்வேறு காரணங்கள தான் சொல்றேன். நீங்க வந்து வெளியில சண்டை கிண்டை போட்டீங்க, கடன் குடுத்துட்டு தராம சொல்லி அவங்க கடன்காரங்க உங்கள நெருக்குறாங்க. நீங்க மத்தவங்கள ஏமாத்துறீங்க. ஏமாத்துறவங்க உங்க பழிவாங்க வருவாங்க. அப்படிங்கிற பயத்தோட நீங்க தூங்குறீங்க. அப்படின்னா உங்க உடம்புக்கு ஆபத்து இருக்கு. இது எல்லாமே இப்படி தான் கெட்ட கனவுகள் என்பது நம்மளை அச்சுறுத்துவதற்காக வருகிறது. கெட்ட கனவுகள். அந்த அ அச்சுறுத்துவதற்காக இப்போ நான் ஆரம்பத்தில என்ன சொன்னேன், பாம்பு உங்க கனவுல வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த நேரத்தில ஏதாவது பிரச்சனையில இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். அல்லது உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள இருப்பீங்க. பிரச்சனைய சந்திச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, இக்கட்டான சூழ்நிலையில இருப்பீங்க. அதனால அது உங்க கெட்ட கனவா வருது. உங்களை அச்சுறுத்துவதற்காக வருகிறது. அதனால அதிலேருந்து நாம எப்படி நம்ம வாழ்க்கைய அமைதியா வச்சுக்கிறது மூலமா தான், கெட்ட கனவுகள் வராம படுக்க முடியும். தூங்க முடியும். கெட்ட எண்ணங்கள் வராம, அவநம்பிக்கை நிறைந்த எண்ணங்கள் வராம, நம்ம வாழ்க்கைய அமைச்சுக்கிறது மூ நம்ம வாழ்க்கைய நல்லபடியா வச்சுக்கிறது மூலமா கெட்ட கனவுகள தவிர்க்கலாம். கெட்ட எண்ணங்கள நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் ஆரோக்கியமா இருக்கணும். அவங்களும் நம்மள விட்டு போயிடக்கூடாது. நாமளும் இருக்கணும். எல்லாருமே நல்லா இருந்தா தான் உங்க எண்ணங்கள், கனவுகள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நெனச்சா தான், உங்க எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள் எல்லாமே நல்லாருக்கும். தூக்கத்தில கூட கெட்ட கனவுகள் வராது. அதனால பழி உணர்ச்சி, அவங்கள கொன்றுடணும், இவங்கலாம் அழிஞ்சு போயிடணும் அப்படிலாம் நெனச்சா, அது கூட உங்களுக்கு கெட்ட கனவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க